Hello traders, this is Bhuvneshwaran. So எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுமா ஆப்ஷன் செல்லிங்கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோட பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட்டையும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து மாற்று கருத்து இருக்கும். ஸோ ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, இது வந்து ஒரு 20லேருந்து 25% இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து ஈஸியஸ்ட் வேவாக ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே, நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தேவையில்லை, டெய்லி ட்ரேடிங் பண்ணணும், இந்த மாதிரியான கமிஷன்ஸு அப்புறம் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது, சேஃபாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்டுட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எது வந்து 20 to 25% மியூச்சுவல் ஃபண்டு ப்ராஃபிட் தருது அப்படிங்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லை, அப்படி தரதா இருந்தாலுமே அது கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் தருமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இவ்வளோ தருங்கிறது வந்து கிடையாது. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் தர மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, சரியா? அதாவது பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட் படி நீங்கள் அதில் உங்களுக்கு கீழே அந்த ரிப்போர்ட்டில் காமிச்சிருப்பேன். அதில் உங்களுக்கான ட்ரா டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3%. ஓவரால் ட்ரா டவுனு உங்களோட கேபிட்டலில் 3% மட்டும்தான் இருக்கும். அப்போது என்ன மீனிங், இப்போ நீங்கள் 1.2 lakhs யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங்கை நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,000 இல்லை 5,000க்குள்ளே தான் இருக்கும். அதாவது உங்களோட ட்ரா டவுன் மேக்ஸிமம் ட்ரா டவுனுங்கிறது வந்து 4 to 5,000க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே அந்த ட்ரா டவுன் வந்து தாண்டாது. ஸோ ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த லாஸிங் வருது இல்லையா, அந்த ஃபேஸ். நம்ம ட்ரா டவுனை குறைக்க நம்மளோட ப்ராஃபிட்டு கம்மியாகும். பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரிவார்டு எதிர்பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. நீங்கள் கம்மியான ரிவார்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். நீங்கள் அதிகமான ரிவார்டு எதிர்பார்க்குறீங்க, ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். டிஸ்பிளேல பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி, சரியா? நான் வந்து யாருக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து ரெஃபர் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியா தான். ஸோ இன்னொரு நண்பர் கூட சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ஃபுல்லாக அதை வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, இதை வந்து லைவாக நம்ம இத்தனை வருஷத்துக்கு பண்ணி பார்த்து அதை தான் நம்ம நம்ப முடியும், சரியா? ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்து தான் நம்ம நம்ப முடியும் அப்படின்னா கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த பேக் டெஸ்டிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு ஐடியா. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஐடியா வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த ஐடியா வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு நம்பர்ஸ் அடிப்படையில், சரியா? எக்ஸாக்டாக, ஏன்னா நீங்கள் பார்க்குற இந்த பேக் டெஸ்டிங்கிறது வந்து அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது, சரியா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நான் ரியலாக ட்ரேட் பண்ணுறப்போ ஸ்லிப்பேஜஸ் அது இதுன்னு வரலாம், கொஞ்சம் மாறலாம், கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், அது வேறு. ஆனால் உங்களோட ஐடியா கடந்த 4-5 வருஷத்தில் வந்து எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓரளவுக்கு, அதாவது எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம 5 வருஷத்துக்கும் ட்ரேட் பண்ணி அதுலேருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்து பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர். இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 2 பேர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஃப்ரென்ஸே நிறையா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு 9:20 வந்து ஒரு முன்ன பின்ன ஒரு சில செகண்ட்ஸ் மாறுனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். இதே சேம் அடுத்த மணியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 19,025 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து 19,000 வந்து அடுத்த மணியாக சூஸ் பண்ணுவார், இன்னொருத்தவர் 19,050 வந்து அடுத்த மணியாக சூஸ் பண்ணுவார். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, நீங்கள் முதல்ல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும், ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது சடனாக உடனே நமக்கு வந்துடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரேட் பண்ண நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது எக்ஸாக்டாக புரியும். ஆனால் இப்போ வரவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்றாங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அவங்கள மாதிரியே ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி, பையிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பற்றி தெரியணும். மேஜராக எது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஸோ எந்த இடத்துக்கிட்ட போனால் நம்ம அடுத்ததாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேமாக தான் ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, ஒரு லெவலுக்கு மேலே போனால் இது நமக்கு லாஸ் வந்துடும், அதோட இந்த ஓவராலாக நம்ம ட்ரேடே க்ளோஸ் பண்ணிடுவோன்ட்டு ஒருத்தர் க்ளோஸ் பண்ணுவார், இன்னொரு வந்து ட்ரேடை கண்டினியூ பண்ணுவார். ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வந்து காமனாக இருக்காது, சரியா? அதனால தான் நீங்கள் என்ன தான் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து கரெக்டாக காமிக்கிற ஒரு டியூட்டர்கிட்ட, ஒரு மென்டார்கிட்ட போய் நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அவர் பண்ணுற ப்ராஃபிட் மாதிரியே உங்களாலையும் பண்ண முடியுங்கிறதுக்கான கேரண்டி எதுவும் கிடையாது.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து ஒரு பேக் டெஸ்டிங்கோட ரிப்போர்ட்டு. அதாவது ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கான கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 lakhs. இதுக்கான ரிட்டர்ன்ஸுங்கிறத பாருங்களேன், 2023 இந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 55,000 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயரில் 89,000, அதுக்கு முதல்ல 2021 1 lakh, 2020 46, 2019 அதாவது 2019 கிட்டத்தட்ட 31,000. இதுக்கு வந்து இந்த 2 மாதம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணல. ஸோ இதை பார்க்கும்போது எப்படியும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 35% மேலே தான் இருக்குது. சரியா, உங்களோட ஓவரால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ப்ராஃபிட்டை தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கான ட்ரா டவுன், அதுக்கான லாஸுக்கான பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே அந்த உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் மேக்ஸிமம் லாஸ் இன் சிங்கிள் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து 11,000 அப்படிங்கிறது காமிக்குது. ஆனால் எக்ஸாக்டாக 11,000 கிடையாது, ஏன்னா இது ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் இந்த 11,000 அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4,000 சம்திங் அந்த மாதிரி தான், அதாவது மேக்ஸிமம் 4,000 வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஓவரால் கேபிட்டலுக்கு 3 to 4% லாஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே லாஸுங்கிறது வந்து வராது. அதே போல் இதுக்கு கீழே இருக்கிற ட்ரா டவுனை பாருங்கள், உங்களுக்கு 12 அதாவது 12,000 இருக்குது. அப்போ 12,000ங்கிறது வந்து 1,20,000க்கு 10%. அப்போது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நமக்கு 3%, 2 to 3% தான் ஓவரால் ட்ரா டவுன் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10% இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அதிகமாக வேணும், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து லாஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ட்ரா டவுனையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அது கண்டினியூவாக லாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ட்ரா டவுன் ஃபேஸை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிடுவாங்க. சரியா, ஸோ அதனால தான் நீங்கள் ட்ரா டவுன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1-2 நாள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்த நாள் வந்து ப்ராஃபிட் வரும்போது மாறிடும். இந்த இடத்துல பாருங்கள், மேக்ஸிமம் லாஸிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது வந்து 7 days காமிக்குது. ஓகேவா, 7 ட்ரேடிங் காமிக்குது. ஸோ ஒரு 6-7 ட்ரேடு வரிசையாக உங்களுக்கு லாஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்க? ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து மாற்றிடுவோம், இது இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரா டவுனை ஃபேஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடுவீங்க. நம்ம ஹை ரிட்டர்ன்ஸ் தர ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது, லோ ரிட்டர்ன்ஸ் தர ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரா டவுனையும் மேக்ஸிமமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுக்கான லாஸையும் நீங்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ண முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். அதே போல் நம்ம நண்பர் ஒருத்தரும் சொல்லியிருந்தாரு, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர், இது வந்து நீங்கள் சொல்கிற செல்லிங்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேபிட்டலுக்கு உள்ளவங்களுக்கு, சின்ன கேபிட்டல் உள்ளவங்களுக்குலாம் வந்து இது செட் ஆகாது. எக்ஸாக்டாக நானும் அதுதான் சொல்கிறேன். கம்மியான கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களால் ஆப்ஷன் செல்லிங் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஒரு 10 lot இல்லை 20 lots அந்த மாதிரி வச்சு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கான brokerage கமிஷன்ஸ் இதெல்லாம் போக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இல்லை அதிகபட்சம் ஒரு 2 to 3 lots இப்படிலாம் பண்ணுறீங்க, என்கிட்ட ஒரு 2 lakh தான் கேபிட்டல் இருக்குது, இல்லை 3 lakhs தான் இருக்குது, நான் அதை வச்சு இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு brokerage கொடுக்குறதுக்கே பாதி காசு போயிடும். நம்ம வந்து எதுக்காக நான் ஆப்ஷன் செல்லிங் பற்றி நான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேங்கிறத வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்போசிட் கிடையாது. இருந்தாலும் ஆப்ஷன் பையிங்னு போனீங்க அப்படின்னா அதுக்கும் brokerage நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மியான கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், ஆனால் அதுக்கும் brokerage கொடுக்கணும். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ இதில் நம்ம பேச வந்தது வந்து இந்த மாதிரி கம்மியான ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை, அதிகமான ரிட்டர்ன்ஸும் நம்மளால் கொடுக்க முடியும் ஆப்ஷன் செல்லிங்கில். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ட்ரா டவுனை ஃபேஸ் பண்ணவும், பெரிய ட்ரா டவுனை ஃபேஸ் பண்ணவும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம கோர்ஸ் கொடுக்குறப்போ அதில் வந்து இதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாமே இது மாதிரி யூடியூப்பில் சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ கோர்ஸ்க்கு வந்து எதுவுமே ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸ் வந்து இருக்குது. நான் இப்போயும் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் சொல்கிற அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் செல்லிங்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் பற்றின நாலேஜை வந்து கொடுக்குற மாதிரியும் அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கோர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிடலாம், இல்லை எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லாஸே வராது அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்கிட்ட நீங்கள் வந்து அந்த கோர்ஸை பை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் எப்படிலாம் இருக்கிறப்போ என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கோர்ஸுங்கிறது வந்து இருக்கும். நான் டீட்டெயிலாக நான் அதோட கண்டென்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் அந்த டீட்டெயிலில் கொடுத்துருவேன்.
விருப்பம் உள்ளவங்க அதை வந்து பார்த்துக்கலாம். எதுவும் கட்டாயம்லாம் கிடையாது. இதை நீங்கள் வந்து பாருங்கள், படிங்க, அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்கிட்டையுமே கிடையாது. சரியா? நான் யாருக்கும் வந்து அந்த ஹோப் கொடுக்க மாட்டேன். ப்ராமிசிங் அப்படிங்கிறது வந்து கொடுக்க மாட்டேன். எல்லாமே உங்களோட நாலேஜில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக என்ன பண்ணலாம், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லாஸை வேணால் எப்படி குறைக்கலாம், அந்த விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போகுது அப்படிங்கிறப்போ அந்த லாஸை வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது குறைக்கலாம், இல்லைனா பெரிய லெவலில் லாஸ் வராமல் என்ன பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுங்கிறது வந்து யாராலையுமே முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.